அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் பட வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் பட வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டதை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் பட வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டதை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் தற்போது விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் சென்சார் போர்டு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த நிலையில் வழக்கான விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் பட வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் பட வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா வராதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி தணிக்கை குழு உடனடியாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சான்றிதழை வழங்க வேண்டும், யுஏ என்கின்ற சான்றிதழை வழங்கி படம் திரைக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பினை வழங்கியிருந்தார். அதன் பிறகும் தணிக்கை வாரியத்தின் சார்பிலே மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். தலைமை நீதிபதியும் அதற்கு இசைவு தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். வழக்கமாக ஒரு வழக்கில் தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியவுடன் உடனடியாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் அந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதிதான் அன்றைய தினத்திலேயோ அதற்கு அடுத்த நாளிலேயோ தலைமை நீதிபதி விசாரணைக்கு எடுப்பார். என்றாலும் இந்த ஜனநாயகன் வழக்கையும் மிக முக்கியமாக கருதி தலைமை நீதிபதி விசாரணைக்கு ஏற்றிருக்கின்றார் என்பது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இந்த வழக்கிலே தணிக்கை குழுவின் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் மிக 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 மூத்த வழக்கறிஞர்கள். ஏஆர்எல் சுந்தரேசனை பொறுத்தவரை நீண்ட அனுபவம் கொண்டவர். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு தொடர்ந்து தணிக்கை வாரியம் தாமதம் செய்து வரக்கூடிய நிலையில் அந்த வாரியத்திற்கு வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கின்றார், மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் என்ற முறையிலே. மற்றொரு பக்கம் துஷார் மேத்தா பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி இருக்கக்கூடியவர், அவரும் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், அவரும் ஆஜராகி இருக்கின்றார். எனவே துஷார் மேத்தா, ஏஆர்எல் சுந்தரேசன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழை இப்பொழுது வழங்க முடியாது என்பதற்கான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில், அதாவது கிட்டத்தட்ட விஜய் சார்பில் என்று கூட சொல்லலாம், அந்த அளவு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது படக்குழு வழக்கை தொடுத்திருந்தாலும் கூட இந்த வழக்கினுடைய எதிர் மனுதாரராக இப்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனுவை தணிக்கை குழு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர் மனுதாரராக விஜயை தான் தமிழக மக்கள் இணைத்து பார்க்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த வழக்கினுடைய விசாரணை பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.